அனைவருக்கும் வணக்கம். அன்பு தாய்மார்களே, அருமை பெரியவர்களே, இனிய குழந்தைகளே, வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அரசியல் பத்தி பேசுறதுக்கு உங்களுடைய அன்பு இளவல் கிஷோர் கே. சுவாமி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. வணக்கம். வணக்கம். ரொம்ப வணக்கம். ரொம்ப பவ்யமா இருக்குது. நம்முடைய மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்கள். தேர்தல் நெருங்க நெருங்க இந்த பவ்யம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகும். பவ்யம் மாதிரியும் இருக்கும். சம்டைம்ஸ் அது பவ்யமா பண்ண தெரியாதவங்க பண்ணாங்கன்னா பம்பர மாதிரியும் இருக்கும். அது நீங்க வித்தைகளும் நம்ம காட்டுவோம். தேர்தல் நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அதிகமா ஆகும். ஈரோடு இடைத்தேர்தல்லாம் பார்த்தோங்க. ரோட்ல குழந்தைங்க குளிப்பாட்டி விடுற தாய்மார்கள் கிட்ட கொஞ்சம் தள்ளி உட்கார சொல்லிட்டு குழந்தைகளுக்கு ஆய கழுவி விட்ட சம்பவங்கள்லாம் நம்ம இதெல்லாம் ஒரு அரசியல்வாதி அப்படின்னா அந்த இடத்துல நீங்க கூச்ச நாச்சமே பார்க்க கூடாது. சலக்கு புலகன் கழுவி விட்டு போயிட வேண்டியதுதான். காலிலேயே விழ வேண்டியதுதான். என்ன தாய்மார்களே, பெரியவர்களே, என்ன அக்கா தங்கைகளே, சகோதர சகோதரர்களே, சகோதர சகோதரிகளே, எல்லார் காலையும் விழுந்து எப்படியாவது எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்கறது இருக்கு இல்லையா? எல்லா அரசியல்வாதியும் பண்ணக்கூடியதுதான். சரி, ரைட்டு. இது அந்த ஒரு இடத்துல தான் மக்களும் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் 5 வருஷம் நீ ஆட்டமாக ஆட போற, அந்த 10 நாள் முடிஞ்சிட்டு போ, இதெல்லாம் பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி. சரி, இப்போ மதிப்பிற்குரிய செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணைஞ்ச பிறகு நம்ம பண்ற முதல் இன்டர்வியூ அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு நடுவில். செங்கோட்டையன் அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லைங்க, அதாவது நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். நீங்கள் மசால் தோசை ஆர்டர் பண்ணுவீங்க. இப்போ நான் போனேன்னா 14 இட்லிஸ் இந்த மாதிரி ஒன்று மட்டன் பிரியாணி அந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணுவீங்க. நான் சொல்கிறேன், ஏதோ ஒன்று நீங்கள் நான் வெஜிடேரியன் அவங்க ஒன்று ஆர்டர் பண்ணுவாங்கன்னு நீங்கள். அந்த மாதிரி தான் செங்கோட்டையனுடைய இதையும் பார்க்கணும். என்னென்னா செங்கோட்டை இதில் கூர்ந்து கவனிக்கணும். செங்கோட்டையனை பற்றி அவர் அதிமுகவையும் அதிமுக தலைவர்களையும் அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் பேசுனதுனால தான் பதில் பேசுகிறாரு. மற்றபடி யாருமே எதுவுமே சொல்லல அதிமுக இருந்து. நீங்கள் வாழ்த்தணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இல்லை, வாழ்த்துறதுக்கு என்னங்க இருக்குது? அதாவது நீங்கள் செங்கோட்டையனுடைய தேவை தாவேக்காக்கு இருக்குது. கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியுடைய நீங்கள் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களை பாருங்கள். ருசியானந்த் அவர் ரசிகர் மன்றத்தை தலைமை தாங்கி நடத்தியவர், சரியா? அதுக்கு மேலே அவருக்கு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா அப்படின்னா புதுவையில், அதாவது புதுச்சேரியில் ஒரு சின்ன ஒரு கான்ஸ்டிடுவன்சி, ஒரு 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிடுவன்சியில் அவர் நின்று எம்எல்ஏ ஒரு காலத்தில் இருந்திருக்காருன்ற தவிர்த்து வேறு அரசியல் அனுபவம்ன்றது அவர் கிடையாது. அடுத்து இருக்கக்கூடிய நபர்னா ஆதவ் அர்ஜுன். ஆதவ் அர்ஜுனும் தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்ததாக சொல்லிக் கொள்கிறார். திமுகவில் அவங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி டீம்லலாம் இருந்ததாக சொல்லிக் கொள்கிறாரே தவிர நேரடி அரசியலை எதிர்கொண்டது அப்புறம் விசிகாவில் இருந்திருக்காரை தவிர்த்து நேரடி அரசியலை எதிர்கொண்டவராக அவர் கிடையாது. அடுத்து நிர்மல்குமார், அவரும் பார்த்தீங்கன்னா பாஜகவில் ஐடி விங்கில் அவர் இருந்தார். அதிமுகலையும் பார்த்தீங்கன்னா ஐடி விங்கில் அவர் இருந்தார். அவரும் நேரடி அரசியலை எதிர்கொண்டவர் கிடையாது. அப்போது இவங்க எல்லாரும், அருண்ராஜ் அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் அதிகாரியாக இருந்து வந்தவர். அவரும் நேரடி அரசியலை எதிர்கொண்ட யாருமே கிடையாது. தேர்தல்கள் அப்படின்னு சொல்லலாம். தேர்தலை எதிர்கொண்டவர்கள் யாருமே கிடையாது இவர்கள்லாம். அப்படின்னும் பொழுது தலைவரும் அப்படி இப்போதான் வராரு. இப்போதான் இதுக்குள்ளே வராரு, இந்த அரசியலுக்குள்ளே வராரு அப்படிங்கும்போது நேரடி அரசியலுக்குள்ளே, அரசியலில் இருந்திருக்கலாம், நேரடி அரசியலுக்குள்ளே அப்படிங்கும் பொழுது அப்போ அந்த இடத்துல ஒரு அனுபவம் மிக்க ஒரு நபர் தேவைப்படுகிறது, சரியா? அவங்களுடைய கட்சி தொண்டர்களும் பார்த்தீங்கன்னா அவர்கள் அரசியல்படுத்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு நிலையும் இருக்குது. அப்படின்போது இந்த ஆர்கனைசேஷனல் பாலிட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே ஒரு ஆள் தேவைப்படுகிறது. அதனால தாவேக்காவுக்கு செங்கோட்டையின் அவசியம், பலம் தான். இப்போ அப்படியே கட் பண்ணி அதிமுகவுக்கு வரும். அதிமுகவில் செங்கோட்டையனுடைய முக்கியத்துவம் எப்பொழுதிலிருந்து திரும்ப கீழே விழுந்தது அப்படின்னா 2011 அதிமுகலேருந்து அவர் அமைச்சரானார். அமைச்சரானதுக்கப்புறம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ரோஜா இல்லம்னு நினைக்கிறேன் அந்த மினிஸ்டர் ஹவுஸ். 2011 அவர் அமைச்சரான புதுசில் அவரை போய் சந்திக்கிறேன் நான். அப்போது இருந்த ஒரு சீனியர் டீம் ஒன்று இருந்தது. நீங்கள் போய் சந்திக்கிறீங்க? நான் இன்னும் ஒரு 4-5 பேர் நாங்கள் எல்லாம் போய் சந்திக்கிறோம். ஒரு நல்ல மனுஷன் நான் பார்த்த வரைக்கும். ஸோ அவர் அதாவது அந்த காலகட்டத்தில் நான் பார்த்த வரைக்கும் ஒரு நல்ல மனுஷன். நீங்கள் இப்போ அவர் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ரெலவன்ஸ் இல்லாமல் போகுது. ஏன்னா ஏதோ பர்சனல் இஷ்யூஸ்க்காக போகுதுன்னு சொல்லப்படுது. அது தனியாக வைப்போம். அதுக்கப்புறம் அவருக்கு எப்போ திரும்பி லைஃப் வருது அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் மறைந்ததுக்கப்புறம்
2017க்கு அப்புறம் 17ல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்கும் பொழுது அப்போ அமைச்சரவையில் அவருக்கு இடம் கொடுக்கப்படுகிறது. அது யாரோட இடம்னா பன்னீர்செல்வம் காலி பண்ண அந்த நிலையில் அந்த இடத்துக்கு அவர் நிரப்புறாரு. அப்போ அது நிரப்பணுன்றது வேண்டி அவரும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாருன்றதான் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வரலாறு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் இவருக்கு எந்த நெருடலும் இல்லை. முதலமைச்சர் அந்த பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அதிகாரம் போனதுக்கப்புறம் இவர் எதிர்கட்சி தலைவராக வந்து அமரும் பொழுது தனக்கும் கூடுதல் அதிகாரம் வேணும்னு எதிர்பார்க்குறாரு. பன்னீர்செல்வமும் இல்லை அப்படின்ற ஒரு சூழல்ல. அப்போ அந்த இடத்துல என்னென்னா அவருடைய அந்த தொகுதியில் வந்து நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது அப்படின்னு வரும்பொழுது இங்கே தான் ஈகோ கிளாஷ் ஆரம்பிக்குது. என்ன ஈகோ கிளாஷ்னா, நான் வந்து உன்னுடைய திருமணத்தை நான் தான் தலைமை ஏற்றி நடத்தினேன். இபிஎஸ் அவர்களுடைய திருமணம். அப்போ நான் பார்த்து நீ கட்சிக்கு வந்த, நீ என்னை விட வந்து மேலே வந்து போய் நிற்கிறேன்னா அது எப்படி நான் ஏற்றுக்க முடியும்? இல்லை, ஆரம்ப காலகட்டங்களில் இவர் ரயிலில் வருவார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரயில் நிலையத்திலிருந்து அவருக்கு வந்து வரவேற்று அவருக்கு வந்து ஸ்நாக்ஸ் இதெல்லாம் கூட வாங்கி கொடுப்பாரு அப்படின்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் இருக்கும் பொழுது நான் ஏன் ஏற்றுக்கணும் ஒன்று? இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து செங்கோட்டையன்ட்ட மட்டும் கிடையாது. இது நான் பலமுறை உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். இது பல இடங்களில் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். செங்கோட்டையன் வந்து நான் பார்த்து நீ வந்த அப்படின்னு பார்க்குறாரு. என்ன இப்போ வேற ஒரு கட்டத்தில் திமுக ஆளுங்களாம் என்ன சொல்கிறாங்க, நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ 10 தோல்வி 11 தோல்வி எல்லாராலையும் மட்டம் தட்டப்பட, அதாவது என்னன்னா நீ எல்லாம் வரலாமா, நீ எல்லாம் எப்படி வரலாம், நீ என்ன எம்ஜிஆரா, நீ என்ன செல்வி ஜெயலலிதாவா, இப்படி அவரை ஏளனம் செய்து அவரை மட்டம் தட்டி அவர் அந்த மட்டம் தட்டுற அளவுக்கு அவர் என்னையா பண்ணார்? உங்களை ஏதாவது பண்ணாரா? எதுவும் கிடையாது. சரியா? அவரே எதிர்பார்க்கல. அவர் பூச்சராக வருவார்னு எதிர்பார்க்கல, முதலமைச்சராக வருவார்னு எதையுமே அவர் எதிர்பார்க்கல. ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது கிராப் பண்ணிட்டார். எங்கள் மனித இயல்பு தானுங்க. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது நான் கிராப் பண்ணிக்குவேன். தப்பே இல்லை. சரியா? இதில் எந்த இடத்துல நீங்கள் அவரை தப்பு சொல்வீங்க? அப்போது பாவு சண்முகம், ஆரம்பி போன்றவர்களையெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு, ஏன் இவங்களுடைய மனைவி எம்ஜிஆர் அவர்களுடைய மனைவி, நான் தான் இதற்கு முழு அதிகாரமும் நான் தான் பெற்றிருக்கிறேன், அலுவலகத்தையே என்னுடைய சொத்து நான் கொடுத்துருக்கேன், இது அதிமுகவுடைய இன்னைக்கு லாய்ச்சரோட அலுவலகம் ஜானகி அம்மா கொடுத்த சொத்து, சரியா, இதையெல்லாம் நான் கொடுத்துருக்கேன், எனக்கு தான் வரணும் அப்படின்னு சொன்னபோது கிடையாது என்று சொல்லி அந்த கட்சியை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த செல்வி ஜெயலலிதா என்ன துரோகம் செய்தாரா? அதுதாங்க ஒரு அப்படிதான் ஒரு தலைவர் உருவாங்க. அரசியல் தலைவர் எப்படிங்க வருவாங்க? அப்படிதான் உருவாங்க. 5 பெரும் தலைவர்கள் திமுகவில் இருந்தாங்களே, 5 பெரும் தலைவர்கள்லாம் ஓரம் கட்டிட்டு கருணாநிதி கைப்பற்றினாரு. ஆனா கருணாநிதிக்கு பிறகு வந்த தலைவர்கள் அப்படி உருவாகல திமுகல. கருணாநிதியோடைய பிரச்சனையே கருணாநிதி தான் பிரச்சனையே. ஆனா என்னன்னா, நீங்க அதிமுகவுக்கே தேவை இருந்திருக்காரு ஒரு கால். அந்த மாதிரி யார் வேண்டுமானாலும் தலைவராகலாம்ன்ற ஒரு நிலை வந்து திமுகவில் ஏற்பட்டிருந்தால் கட்சிக்கான தேவையே இருந்திருக்காரு. சரியா? அப்போ இங்க என்னன்னா, ஒரு வசீகர தோற்றம் எம்ஜிஆர் அவர் வந்து வராருனாலே, ஸ்டுடியோக்குள்ள வராருனாலே 1000 சூரியன் வருவது போன்ற ஒரு 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 வசீகரம் இருந்தது. செல்வி ஜெயலலிதா ஒரு கம்பீரம் அப்படி இருந்தது. அதெல்லாம் வந்து ஒரு விவசாயியிடம் நீங்கள் எதிர்பார்க்குறப்ப, ஒரு சாமானிய தொண்டனாக இருந்தவரிடம் 50 ஆண்டுகளில் அவர் அப்படி தான் நாங்கள் பக்குவப்பட்டிருப்பாரு. அவரிடம் நீங்கள் எதிர்பார்க்கலாமான்னா அவரிடம் வேற மாதிரி தான் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதை வெளிப்படுத்தவோ அல்லது வந்து அப்படி காட்டிக்கவோ அவரும் முயற்சி பண்ணல நான் பார்த்த வரைக்கும். ஆமாங்க, அப்படி காட்டி என்ன பண்ண போறாரு? அவரு முழுக்க முழுக்க அவருடைய பேச்சுகளில் வந்து உங்களில் ஒருத்தன் தான் நான், உங்களில் ஒருத்தரும் நாளைக்கு என் இடத்துக்கு வரலாம். உண்மைதாங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இது வந்து அவரே கூட திருத்திக்கலாம். சரியா? மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்குது, மாவட்ட வாரியாக நடக்குது. இதில் ஒரு மாவட்டம், பச்சையாக சொல்கிறேன், ஓப்பனாகவே சொல்கிறேன், கடலூர் மாவட்டம் கூட்டம் நடக்குது. அப்போ என்ன குற்றச்சாட்டு வருது அப்படின்னா, தலைவரே நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிறான், அவன் வந்து ஃபோட்டோ எடுத்துடுறான் அவங்க கூட இங்கே சேலத்தில். ஏன்னா அங்கே வந்து சென்னையில் ஏதாவது கூட்டம் நிறைய இருக்கும், வரும்போது சேலத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாருன்னு என்ன பண்ணுறாங்க, நேராக அங்கே போயிடுறாங்க, ஃபோட்டோ எடுத்துடுறான். ஃபோட்டோ எடுத்துகிட்டு எங்கள் மாவட்டத்தில் கொண்டு வந்து அதை காமிச்சிடுறான்.
இதை பாருங்க தலைவரோடய எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு. அப்போ மாவட்ட செயலாளருக்கு இம்பார்ட்டன்ஸ் குறையுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வரும்பொழுது இவர் யதார்த்தமாக சொல்கிறாரு. இல்லை, அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். ஏங்க நானும் அப்படி தாங்க இருந்தேன் ஒரு காலத்தில். இது மாதிரி எங்கள் மாவட்டத்தோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க முடியாதா அப்படின்னு அலந்த காலம்லாம் இருக்குங்க. பொதுச்செயலராக வந்து என்னோட ஃபோட்டோ எடுக்கிறது வேறு, நான் மாவட்டத்தோடையே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே என்னால் முடியாத ஒரு ஒரு டைம்லாம் இருந்தது. மாவட்ட செயலாளர் கூட மாவட்ட செயலாளரோட ஃபோட்டோ எடுக்கிறது கூட என்னால் முடியாதுல்ல. அப்படி இருக்கும்போது எனக்கு மனசு வரலைங்க தடுத்து நிறுத்துறதுக்கு. அவன் ஃபோட்டோ எடுக்க வரும்பொழுது நீ எடுக்காதன்னு சொல்கிறதுக்கு எனக்கு மனசு வரல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து நீங்கள் டிபேட் பண்ணலாம். என்னன்னா இது சரியா தவறா அப்படின்னு டிபேட் பண்ணலாம், சரியா? பட் அவருடைய நேச்சர் மைண்ட், அவருடைய நேச்சர் இதுதான். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு நேச்சரில் வரக்கூடியவரை நீ எவ்வளவுதான் மட்டம் தட்டுவேன், எவ்வளவுதான் இலக்கணமா மட்டம் தட்ட அது ஒரு விதமா அவங்களுக்கு சாதகமா தானங்க போகும். சாதகம் அளவுக்கு அதிகமா அவருக்கு தெரியும். பிறப்ப தப்பா பேசினாங்க. பிரேக் மாற ஐ டெல் யூ, அவருக்கு நல்லா தெரியும், சரியா? அவர் எம்ஜிஆரோ சொல்லு ஜெயலலிதாவோ கிடையாதுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும், சரியா? இந்த கட்சியே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் இருந்த பொழுதும் சொல்லி ஜெயலலிதா இருந்த பொழுதும் இருந்த அந்த வழிமுறையை இன்னைக்கு நீங்கள் அப்படியே பின்பற்றி போக முடியாதுன்றதான் அவருக்கு தெரியும், சரியா? அதனால தான் அவர் வந்து அதை மாற்றி அமைக்கிறார். அப்போ அதை மாற்றி அமைக்கிறதுன்றது ஒரு ப்ராசஸ். இவ்வளோ நாள் ஒரு விஷயத்துக்கு டியூனான ஒரு 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 இயக்கத்தை நீங்கள் அப்படியே மாற்றி அமைக்கணுன்றது ஒரு ப்ராசஸ். ஆனால் இதை மாற்றி அமைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். நீங்கள் மாற்றி அமைக்கலைன்னு நீங்கள் இது என்ன ஆகும்னா காலப்போக்கில் ஏதாவது ஒரு இது மாதிரி ஒரு 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 பெரிய ஒரு ஸ்டார் வந்தால் தான் நம்மளை தூக்கி நிறுத்த முடியுன்ற நிலைமையில ஒரு எதிர்பார்ப்போட போயிடும். அப்படி போகக்கூடாது. ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு டிரெக்ஷன், சாமானியனும் தலைமை தாங்க முடியும்ன்ற ஒரு இடத்துக்கு வரணும். அது எம்ஜிஆர் அவர்கள் இருந்த பொழுது இருந்த ஒரு ஃபார்முலா இருந்தது. அது 91 வரைக்கும் கண்டினியூ ஆச்சு. 91 சொல்லி ஜெயலலிதா வந்தாங்க, அதே ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் 96 மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கழகம் சந்தித்த பொழுது இந்த கழகம் இந்த மாதிரியான ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடாதுன்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் கொண்டு வந்தாங்க. அப்போது தேர்தலை எப்படி அணுகுவது, தேர்தலில் மக்களை எப்படி அணுகுவது அப்படின்ட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் கொண்டு வந்தாங்க. இன்னி வரைக்கும் அதிமுக அந்த ப்ளூ பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணுது. அதாவது மக்களோட போய் ஒரு பூத் லெவலில் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்மேட்டாக அன்றைக்கி டிவைஸ் பண்ணாங்க. 96 டிவைஸ் பண்ணாங்க. அந்த பின்னடைவுக்கு அப்புறம் டிவைஸ் பண்ணாங்க. அதை இன்னி வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுறாங்க. இதுதான் நம்ம தாரக மந்திரம். தேர்தல்லாம் என்ன பண்ணணும், ஒரு நோட்புக் எடுத்துன்னு வந்துருப்பாங்க. நீங்கள் இன்றைக்கி லேப்டாப் இருக்குது, எல்லா டிஜிட்டல் எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது, அதெல்லாம் ஒரு நோட்புக் எடுத்துன்னு வந்துருவாங்க. இந்த தெருவில் எவ்வளோ ஓட்டு இருக்குது, யார் யார் இருக்காங்க, யார் யாருக்கு ஓட்டு போடுவாங்க, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. ரெக்கார்ட் பண்ணி இந்த ஒவ்வொருத்தரையும் காண்டாக்ட் பண்ணி எப்படி நம்ம தொடர்பு கொள்வது, இவன்ட்டு எப்படி பேசுறது, இவன்ட்டு காலையில் மதியம் சாயங்காலம் தொடர்பு கொண்டு எப்படி இவனை வந்து ஓட்டு போட வைக்கிறது அப்படின்றதுக்கு முயற்சிகளை மேற்கொள்வது. இது எல்லாமே ஒரு ஃபார்மேட், ப்ளூ பிரிண்ட். இது செல்வி ஜெயலலிதா போட்டு கொடுத்தது, சரியா? இப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய எரா வரும்பொழுது அவர் அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டை கொண்டு வரணும் தான் பார்ப்பார். அப்போ அவருக்கு இருக்கக்கூடிய பெரிய சவால் என்ன, எம்ஜிஆர் மாதிரியோ செல்வி ஜெயலலிதா மாதிரியோ ரெண்டு விரல காமிச்சிட்டு நீங்கள் ஜெயிச்சுட்டு போக ஒரு நாள் வெளியே வந்து சும்மா நிழல காமிச்சா போதும் போக முடியாது அப்படின்னு பொழுது அவர் என்ன நம்புறாரு, சரிப்பா நம்ம இதை என்ன நம்ப முடியாது, அப்போ இதை விட்டுருவோம், நாம் கட்டமைப்பை பலப்படுத்தி அது ஜெயிச்சா தான் உண்டு. ஸோ அவர் அதனால தான் மீடியாவுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம முழுக்க கிரவுண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருன்னு நீங்கள் சொல்ல வரீங்க. நம்ம சமீபத்தில் ஒரு மீடியா நபர்கிட்ட பேசிட்டு அவர் தான் சொன்னார், எங்க அவர் வந்து நிறைய உழைக்கிறாருங்க, எனக்கு புரியுது. ஆனால் மீடியா முன்னாடி வரமாட்டேங்கிறார். மீடியாவில் வந்து அவர் டெய்லி வந்து ஒரு ப்ரெசன்ஸை காட்டணும் அப்படின்ட்டு. இப்போ என்ன இங்கே பிரச்சனை அவர்கிட்ட அப்படின்னா, இதையும் சொல்கிறேன், ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபோவாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. மிகப்பெரிய சவால் என்ன இருக்குது அவர்கிட்ட நம்ம போய் சொல்கிறதில்ல அப்படின்னா, இந்த மீடியாவோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதுக்காக நான் பேசணும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுவார். ஒரு விஷயத்தை கொண்டு போகிறீங்க, இது பண்ணீங்கன்னா பயங்கர வைரல் ஆகும், இதை பண்ணிங்கன்னா அது இது சாத்தியம் என்றால் நான் செய்வேன், தேவை என்றால் இது நான் சாத்தியம், இது தேவை என்ன. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை கொண்டு போகிறீங்கன்னா இது பின்னாடி என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ டெல்டாவில் நெல் கொள்முதல் தாமதப்படுத்திட்டாங்க, எல்லாம் ரோட்டில் கொட்டி கிடக்குது. இப்போ இந்த விவகாரத்தை கொண்டு போகும்பொழுது எனக்கு முதல்ல எல்லா விவகாரத்தையும் கொண்டு வாங்க, இதோட பின்னணி என்னென்னு கொண்டு வாங்க, யார் மேலே தப்புன்றதை கொண்டு வாங்க. இதையெல்லாம் நான் பார்த்துட்டு தான் நான் பேச முடியும். ஏன்னா இன்றைக்கி என்ன, நான் நீஜக் ரியாக்ஷன், ஒரு சம்பவம் நடந்த உடனே ட்வீட் போடணும், அதை உடனே வச்சு அறிக்கை வரும், அதை அறிக்கையை வச்சு ஒரு ப்ரெஸ் மீட்டு, அந்த ப்ரெஸ் மீட்டை வச்சு பெரிய ஒரு
சட்டையை கிழித்துக் கொள்ளுதல், இந்த தன்னை தாக்கிக் கொள்ளுதல். இந்த அரசியல் இருக்குல்ல, இந்த அரசியல் உடன்பட மாட்டேங்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, இவங்கள வீழ்ச்சியை கொண்டு வா. சரியா? இப்ப நான் இதுக்கு என்ன தீர்வு சொல்ல முடியும்? நாங்க போய் நிக்க முடியும். விவசாயிகள பார்க்க முடியும். பட் அவங்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்றத சொல்லணும். நான் என்ன தீர்வு குடுக்க முடியும்ன்றதையும் நான் சொல்லணும். ஸோ சாத்தியம் இருக்கணும், தேவை இருக்கணும். அதோட சேர்ந்து அதுக்கான சொல்யூஷனுக்கான வாய்ப்பும் இருக்கணும். அப்ப அத பண்றதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஆமா. சும்மா நீ அது வெளிச்சத்துக்காக மட்டும், அட்டென்ஷனுக்காக மட்டும் பண்ணி என்ன பண்ண பண்றதுல போறோம்? பிரயோஜனமே யார் வேணாலும் பண்ணலாம். இதுதானங்க கடந்த ஆட்சியில பண்ணாங்க. கடந்த ஆட்சி நடந்த பொழுது அது ஸ்டாலின் ஒரு என்ன நபர் பண்ணாரு? கட்சி கூட பண்ணலாம். அதாவது கட்சியிலே ஒரே ஆள் இருந்தாலும் அந்த ஆள் பண்ணிட்டு போலாம் அத. நீங்க ஸ்டாலின் என்ன பண்ணாரு? எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் அப்படின்னு ரோட்ல வந்து மூடு மூடு டாஸ்மாகை மூடு அப்படின்னு வந்து நின்னா நீ மூடினியா? எது புரியுது. சாத்தியப்படுதோ இப்ப இதே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண முடியாதா? மூடு மூடு டாஸ்மாகை மூடு சில்லறத்தனமா இருக்குங்க. அப்படின்னு போய் நிக்க முடியாதா? இது செய்ய முடியாதா? இது சாதாரண அரசியல்வாதிகள் செஞ்சுட்டு போகலாம். ஒரு நிர்வாகத்தை பார்த்தவர் 4.5 ஆண்டுகள் ஒரு ஒரு அரசு நிர்வாகத்தை பார்த்தவர் அதை செய்ய எதை முடியுமா? விமர்சனத்துக்குள்ள அதை கொண்டு அவர் வரணும், செய்ய எதை கொண்டு மறுக்கிறார். வரக்கூடாதுன்னு பார்த்து தான் அதை அவர் ஆகணும். செய்ய மறுக்கிறார். அப்போ அவர் முழுமையா என்ன நம்புறாரு? ஒண்ணே ஒன்று தான் நம்புறாரு. கட்சி கட்டமைப்பு மட்டும் தான் நம்புறாரு. ஏன்னா அதுதான் நம்மளை கரை சேர்க்கும்னு நினைக்கிறாரு. மீடியா வச்சு ப்ரொஜெக்ஷனும், நான் சூப்பர்மேன், நான் பெரிய ஆளு. ஏன்னா நான் அவரை சந்திச்ச போது நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அவர்கிட்ட. என்ன சொன்னா, ஐயா மேட்டுப்பாளையத்தை நீங்க பேசுங்க ஆரம்பிச்சீங்க உங்களோட பயணம். இன்னைக்கு வந்து 175வது தொகுதியாக 75. இதுக்கு கோபியில கோபிசெட்டிப்பாளையம். பேசிட்டார். நான் அன்னைக்கு பேசும்போது சொல்றேன், ஐயா நீங்க வந்து மேட்டுப்பாளையத்தில் நீங்க பேசுனீங்க ஆரம்பிச்சீங்க உங்களுடைய இதை. தஞ்சாவூர் நீ வரும்போது பார்த்தா உங்களுடைய அந்த பேசுறது இருக்கு இல்லையா, பயங்கர இம்ப்ரோவைசேஷன். பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் நீங்கள்லாம் கொடுக்குற பில்டப் தான். உங்களை மாதிரி ஆட்கள் பேசுறத பார்த்தா நான் கத்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ அவ்வளவுதான். இது வந்து ஒரு விவசாயிக்கு இருக்கக்கூடிய பண்புங்க. விவசாயிக்கு பெரிய நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அவர் பெரிய அப்படியே நிறைய பேர் அவர் சொல்லுவாங்க. கம்பராமாயணத்தை வந்து செக்கிழார்னு சொல்லிட்டாரு. கம்பராமாயணம் அப்புறம் செக்கிழார்னு சொன்னதை சேர்த்து வச்சு இவங்க பேசுறாங்க. சரி சொல்லிட்டு போட்டோம். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ கம்பராமாயணத்தை தெரிந்து வைத்துக்கொண்டு இவர் முதலமைச்சராக என்ன செய்ய போகிறார்? அப்படி வாய்க்கிலேயே பேசினவங்க எல்லாம் நம்மளுக்கு என்ன செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியும். நீங்க செஞ்சாங்க, நல்லாவே செஞ்சாங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டு வருவதற்கு கம்பராமாயணத்தை படிச்சிருக்கணுமா? 7.5 இடஒதுக்கீடை கொண்டு வருவதற்கு கம்பராமாயணத்தை படிச்சிருக்கணுமா? மக்கள் வழி தெரிஞ்சா போதும். நீங்க வந்து அவ்வளவுதான். ஒரு அரசியல்வாதிகிட்ட அவ்வளவுதான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. நீ பெரிய அப்படியே உலகம் போற்றும் அறிவாளியா இருக்கணும். நீ அப்படியே மொழியில பேசணும். இதெல்லாம் இல்லை. வாட் தே எக்ஸ்பெக்ட். என்னுடைய அடிப்படை பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான ஆட்களாக நீங்கள் இருப்பீங்க. வழி புரியணும். அவ்வளவுதான். சரியா? அவர் ஒன்றும் பெரிய சூப்பர் நேச்சுரல் பீயிங் கிடையாது. அதாவது ஒரு மிகப்பெரிய பிம்பங்கள் என்பதை விட மிகப்பெரிய ஆளுமைகள்னு வச்சுப்போம். செல்வி ஜெயலலிதா, எம்ஜிஆர் எல்லாம் மிகப்பெரிய ஆளுமைகள். சரியா? அப்புறம் ஒன்றும் அதெல்லாம் சொல்லிக்கலையே. நான் என்ன ஆளுமையான ஒன்றும் கிடையாதுப்பா. என் தலையில் இந்த பொறுப்பு வந்திருக்கு. அப்போ இந்த பொறுப்பை எடுத்துகிட்டு போக வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. நான் அவங்களோட போட்டி போடலை. அவங்க இடத்துல நான் போய் நிற்கணும்னு நினைக்கல. சரியா? சசிகலாவிடம்னு இந்த பிரச்சனை என்ன? நான் அம்மா மாதிரியே கொண்டைய மாட்டிக்கிட்டு நான் போவேன்றது தப்பு கிடையாது. ஒரு பெண்ணாக அவருடைய உடை அலங்காரத்தை எப்படி வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒருத்தரை இமிட்டேட் பண்ணுறீங்கன்னு பார்க்கும்பொழுது அது என்ன மாதிரியான ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் ஆகும்னா, நீ அந்த இடத்துல வந்து உட்கார்றன்ற ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் ஆகும். அது இவர் அதை நினைக்கவே இல்லையே. இவர் வந்து விவசாயி. ஒரு விவசாயிகிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்க முடியுமோ அதை மட்டும்தான் நீங்கள் அவர்கிட்ட எதிர்பார்க்கணும். சரியா? அப்போ இந்த நிலம் தமிழ்நாடு என்பதனே ஒரு நிலமாக பாருங்கள். இதை விவசாயம் செய்து ஒரு அறுவடையை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் அப்படின்றது தான் அவருக்கு இருக்கக்கூடிய சவாலாக நான் பார்க்குறேன். இதுக்கு இயற்கை பேரிடர்கள் மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுக்கலாம். சரியா? செயற்கை பேரிடர்கள் மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுக்கலாம். இதையெல்லாம் கடந்து அவர் அறுவடையை கொண்டு வந்து கொடுக்கிறாரா அப்படின்றது தான். தமிழ்நாட்டை நீங்கள் அந்த நிலமாக பார்த்தாலும் சரி, அதிமுகவை நீங்கள் அந்த நிலமாக பார்த்தாலும் சரி, அறுவடையை வென்று கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது அவருடைய கடமை. அவருடைய அவர் மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால். அந்த சவாலை அவர் செய்து காண்பிப்பார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவ்வளவுதான். சரியா? இதில் செங்கோட்டையன் வரார், இவர் வரார், அவருக்கு அதிமுகவுடைய தேவை செங்கோட்டையனுக்கு இருக்கா? இருக்கலாம். செங்கோட்டையனோட தேவை அதிமுகவுக்கு இருக்கா? இல்லை.
அந்த இடத்துல வேற ஒரு இளைஞர்கள் வர வேண்டிய ஒரு இடம் இருக்கு. இது செங்கோட்டையனுக்கு மட்டும் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவுடைய அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள், இல்ல தலைவர்கள்ன்னு இருக்காங்க பாருங்க. இங்கேயே ஒரு சேர்னிங் நடக்கும். ஏன்னா இளைஞர்கள் வரணும். இடத்த பிடிக்கணும். இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். திமுக, அதிமுக பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க இல்லையா? ஒருத்தர் நவுந்தாங்கன்னா, அந்த இடத்த பிடிப்பதற்கு 10 பேர் போட்டி போடுவாங்க. 10 பேர் இருப்பான். முத்துசாமி போனாரு அதிமுகவுக்கு. திமுகவுக்கு போனாரு. என்ன ஈரோடுல கட்சி காலி ஆயிடுச்சா? எத்தனை பேர் போயிருக்காங்க அந்த மாதிரி. முத்துசாமி இன்ஃபேக்ட் செங்கோட்டையனை விட செல்வாக்கு வாய்ந்தவர். இல்லை செல்வகணபதி போனார். சேலத்தில் எல்லாம் அப்படியே முடங்கிடுச்சா கட்சி? செல்வகணபதி போனாருன்னா எடப்பாடி பழனிசாமி அங்கே செல்வாக்கு எடுத்து வரப்போகிறாரு. சரியா? அது மாதிரி இந்த சேகர் பாபு போயிட்டாப்புல சென்னையில். விஎஸ் பாபு வரலையா? ஒருத்தர் போனால் அங்கே 10 பேர் நிரப்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா இது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ இது போனதுனால தாவேக்காவை நம்ம தப்ப சொல்ல போகிறோம்னா அதுவும் கிடையாது. ஏன்னா தாவேக்காக்கு அவர் தேவை. அங்கே சீனியருக்கான தேவை இருக்குது. இங்கே பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றதுக்கான அவசியம் இருக்குது. சரியா? அப்போ ரெண்டுமே செட் ஆகிடுது. ஒரு பேலன்ஸ் தான். அப்போ யாருக்கு எங்கே தேவையோ அங்கே அவங்க போகிறாங்க. ரைட்டு. இப்போது திமுகவுக்கு மாற்றாக அல்லது திமுகவை வீழ்த்தி மீண்டும் அரியணை கைப்பற்றுற அந்த ஒரு பொசிஷனில் அதிமுக இல்லை. அதிமுக பலவீனப்பட்டு ரொம்ப ஒரு மாதிரி செதஞ்சு போயிட்டுருக்குது. அதனால் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் ஓரணியில் திரளாமல் அது பிரிஞ்சு போகும். இதனால் திமுக மீண்டும் 200 இடங்களில் வரும். இது மீடியாவில் கட்டமைக்கப்படுகின்ற ஒரு பிம்பம். சரியா? நீங்கள் திமுகவுடைய வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க திரும்பி ஆட்சிக்கு வந்ததாக, அது தொடர்ந்து திரும்பி ஆட்சிக்கு வந்ததாக வரலாறு கிடையாது. ஒரே ஒரு முறை தான் வந்தார்கள். அது எப்போன்னா அண்ணா மறைந்த பிறகு, கருணாநிதி பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு. அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் கூடவே இருந்தார் அப்படின்றதுனால 71 அவங்க திரும்பி வந்தாங்க. அதுக்கு இன்னொரு மிகப்பெரிய காரணம் இந்திரா காங்கிரஸ் வந்து போட்டியிலிருந்து விலகி கொண்டது. இது சட்டமன்ற தேர்தலில் போட்டியிலிருந்து விலகி கொண்டு நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம்னு சொன்னதுனால அது சாத்தியமாயிற்று. 183 இடங்களை அவங்க வந்து கைப்பற்றினாங்கன்றதை பார்க்குறோம். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக எந்த காலத்திலையும் தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்றதே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை போய் நீங்கள் கேட்டிங்கனாலும் தமிழ்நாடு மக்கள் மிக தெளிவாக சொல்வார்கள், எங்களுக்கு திமுக அரசாங்கம் போக வேண்டும். சரியா? இப்போ இந்த போக வேண்டும் என்ற நிலைப்பாட்டிற்கு வந்து விட்டார்கள். இப்போ யாருக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்றது கேள்வி. சரியா? இப்போ இந்த கேள்வியில தான் மக்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய சாய்ஸ் என்னவா இருக்கும்? அதிமுக, தமிழக வெற்றி கழகம், அதிமுக, தாவேகா, நாம் தமிழர். சரியா? இந்த 3 கட்சியில் எந்த கட்சி ஆட்சி கட்டிலுக்கு வருவதற்கு அருகில் இருக்கிறது அப்படின்றத ஒரு சராசரி வாக்காளர் யோசித்து பார்ப்பான். குறிப்பாக வேட்பாளர் அறிவிப்புக்கு பிறகு ஒரு தொகுதியுமே அது ஒரு மாதிரி பார்ப்பாங்க. யோசிச்சு பார்ப்பாங்கல்ல, யார் இதுக்கு நெருக்கமாக வர முடியுன்ற அளவுக்கு யோசிச்சு பார்ப்பாங்க இல்லையா? நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாது திமுகவை வச்சு. ஏன்னா இது 8 கோடி மக்களுடைய வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்டது. சரியா? நாம் ஒன்றும் இல்லைங்க, ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், இது தெரிந்த டாக்டராக இருக்கணும்னு நினைப்போம். அன்லஸ் எமர்ஜென்சின்றதை தவிர்த்து நம்ம ஒரு டாக்டர்கிட்ட ஒரு உடல்நிலை சரியில்லைன்னு போகிறோன்னா தெரிஞ்ச டாக்டரான்னு பார்ப்போம். ஒரு கேஸு, இந்த வக்கீல் ஜெயிப்பாரா, இதுக்கு முன்னாடி என்னென்ன கேஸ்லாம் எடுத்திருக்காரு யோசிச்சு தான் போவோம். சரியா? ஒரு சாதாரண ஒன்றும் இல்லாத ஒரு இடக்கா இருக்கும். ஆனாலும் கூட நம்ம அப்படி தான் போவோம். அப்புறம் எப்போதாங்க புதுசாக வந்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது? கிடைக்கும். எப்போதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் சிஎம் ஆகுது, எப்போ அவங்க பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்கறது? இல்லைங்க, இது வந்து வாய்ப்பு கிடைக்கணும், கிடைக்கும். சரியா? அது எப்போ கிடைக்கும்னா நீ உன்னை அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி, இப்போ ஒரு 4 எம்எல்ஏ கிடைக்குதுன்னா அந்த 4 தொகுதியில் ப்ரூஃப் பண்ணணும். நீ மக்கள்கிட்ட முதல்ல போய் நீ மக்கள் வந்து உன்னை நம்புற அளவுக்கு நீ கொண்டு வரணும். அந்த நம்பிக்கை என்பது உன்னுடைய திரை கவர்ச்சியை வைத்து மட்டும் வரக்கூடாது. நீங்களும் அந்த திரை கவர்ச்சி அப்படின்ற ஒரு இதை வச்சு பேசுறது எனக்கு இல்லை. நீங்க லார்ஜர் ஸ்கேல்ல எல்லா விஷயமும் அனலைஸ் பண்ணக்கூடிய வேற என்ன இருக்கு? யூஎஸ்பி என்ன சொல்லுங்க? யூஎஸ்பி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவர் அனைவருக்கும் அறிந்த முகமா இருக்கார் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கிட்டோம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இல்ல அது மட்டுமே நீங்க ஒரு இப்போ நீங்க விஜய் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல நோக்கம் இருக்கலாம், அவருடைய கரியரை விட்டுட்டு வராரு அப்படிங்கிற நோக்கம் நல்ல நோக்கம். நான் விஜய் இந்த இடத்துல சிறுமைப்படுத்தல. உங்களோட நோக்கம் நல்ல நோக்கம். இந்த கெரியரை விட்டு வராருன்றதை நான் ஏற்றுக்க மறுக்கிறேன். சரியா? கெரியரை மாற்றிக்கொள்ள நினைக்கிறாருன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு கெரியரை விட்டு வராருன்றதை என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு கெரியரில் நல்லா இருக்கீங்க.
சரியா? இன்னொரு கெரியரை சூஸ் பண்றீங்க. ஸோ இதுலயும் பணம் வரும்ன்றது தான். இல்ல நான் பணத்துக்காக அவர் வராருன்னு சொல்ல வரல. ஒரு கெரியர்ல ஒரு டார்கெட் இருக்கும். சரியா? அங்க ஓகே, நீங்க பணம் இங்க பணத்தை வந்து மையப்படுத்தல. அங்க அங்க பணம் இருக்கலாம். இங்க அதிகாரம் என்பது இருக்கலாம். சரியா? அப்ப நீ அதிகாரத்துக்காக நான் வரலன்னு நீ சொல்ல போறன்னா, அப்ப நீ தேர்தல் அரசியலே அப்படி வரக்கூடாது. யாரும் சொல்ல மாட்டாங்க. சரியா? பணத்துக்காக வரலன்னு அது சொல்லுவாங்க. நீ 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 பணத்துக்காக வரேன்ற குற்றச்சாட்ட நான் வைக்கல. ஆனா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அதிகாரத்துக்காக வரீங்க. சரியா? அவர் வந்து நினைத்திருந்தால் ராஜா மாதிரி இருந்திருக்கலாம்னு யாரோ சொன்னாங்க. இப்பவும் ராஜா மாரி தான் இருக்காரு. எப்பயுமே ராஜா அவர் மாதிரி. இவர் என்ன கட்ட வண்டியில இருக்கிறாரா? இல்ல நம்ம அப்படி எதிர்பார்க்க போறோமா? இல்ல அவர் குடிசையில இருக்க போறோம்னு எதிர்பார்க்கறோமா? ஏன்னா, அவர் உழைத்து சம்பாதித்தது. கண்டிப்பா. இன்னைக்கு அவர் ஒரு பங்களால அவர் இருக்காருன்னா உயிருள்ள வரைக்கும் ராஜா மாதிரி இருப்பாரு. இன்னைக்கு அவர் ஒரு பங்களால இருக்காருன்னா, விஜய் ஒரு பங்களால இருக்காருன்னா, அவர் உழைத்து சம்பாதித்தது. சரியா? அவர் ஒரு பெரிய ஒரு ஆடம்பர கார்ல வராருன்னா, அவர் உழைத்து சம்பாதித்தது. சரியா? ஸோ அதுக்குள்ள நம்ம போய் கேள்வி கேட்க போறதில்ல. ஆனால் அவர் இறங்கி வரார். அப்படிங்கிறத நீங்க இருக்கலாம். நான் ஏத்துக்க மறுக்கிறேன். சரியா? நீங்க அரசியலுக்கு வருவது அவருடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வேற ஒரு பக்கம் திருப்பி இருக்காரு. திருப்பி இருக்காரு. அப்ப நீ அத திருப்பும் பொழுது, நெறைய பேருக்கு நெறைய ஹாபி இருக்குங்க. இப்ப அஜித்துக்கு கார் ரேஸ்ன்ற ஒரு ஹாபி. இப்ப இது என்ன சொல்லுவீங்க நீங்க? 2 வருஷம் நடிக்காம கார் ரேஸ்க்குள்ளே போறாரு அப்படின்னா, திரைப்படத்தை விட்டு அவர் கார் ரேஸுக்கு போகிறாருன்னு சொல்வீங்களா? அது அவர் இழுக்குது, அவர் போறாரு அவர் அவ்வளவுதான். போறாரு அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் இவருக்கு வந்து இது ஒரு ஒரு நாட்டம் இருக்கு. அதனால இவர் இதுக்கு வராரு. சரியா? இது மக்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும். எந்த அரசியல்வாதியும் சரியா? அது எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், ஸ்டாலினா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், சோனியா காந்தியா இருக்கட்டும், நரேந்திர மோடியா இருக்கட்டும். சரியா? இவங்க வந்து நான் நாட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே என்னை அர்ப்பணித்துக் கொண்டேன்னா யாரும் இங்கே கிடையாது. அவங்கவங்க ஒரு ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அது ஒரு ஓகே. கெரியர். ஓகே. சரியா? இந்த கெரியர்ல நீ சூஸ் பண்ற. அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க? இது போச்சுன்னா எல்லாம் அப்படி ஒன்றும் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா விஜய்க்கு ஒரு 5 படங்கள் தொடர்ந்து தோல்வி வருதுன்னு வைங்க. வந்திருக்கு. தொடர்ந்து 5 படமோ 6 படமோ தோல்வி வருது. அதோட மார்க்கெட்டு போகுதுன்னு வைங்க. நம்ம சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றோம். நெருப்புனா சுட போறது இல்ல. சும்மா சொல்றோம் ஒரு பேச்சுக்கு. அப்படின்னா இப்போ என்ன சொல்வீங்க? திரைத்துறையில் வந்து தியாகம் பண்ணிட்டாருன்னீங்களா? அப்படி கிடையாது. சரியா? எல்லாமே நீ எடுக்கிற கால்குலேட்டட் ரிஸ்க். கண்டிப்பா. நீ வந்து ஒரு துறைக்குள்ள போய் ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிற. இப்போ வெள்ளமண்டியை வைத்துக் கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி அரசியலுக்குள்ள வரணும்னு நினைக்கிறார். சரியா? அரசியல்ல வந்து நான் ஒரு முக்கிய இடத்தை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். சரியா? நீ வெள்ளமண்டியிலே இருந்திருந்தாலே, இல்ல நீ விவசாயம் பார்த்துருந்தாலே, நீ நல்லா இருந்திருக்கலாமே. சேஃப் ஜோன். நீங்க அப்படின்னா, அப்போ அவரை இங்க விட்டுட்டு தியாகம் பண்ணிட்டு இங்க வந்தாரா? ஸோ இது வந்து ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க்கு. அதை அவர் எடுக்கிறாரு. சரியா? இதை இப்போ நீ அந்த கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிற. சரியா? இதுக்காக தமிழக மக்களும் அந்த ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ அவர்கள் என்ன எடை போடுவார்கள்? சரிப்பா நீ வர, உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். எடுத்த உடனே சிஎம்மா கொடுக்கணுமா? இல்லை கொஞ்சம் பார்ப்போம். ஒரு 4 எம்எல்ஏவோ 10 எம்எல்ஏவோ ஜெயிச்சு நீ வந்து அப்புறம் நம்ம அந்த 10 தொகுதியில் என்ன பண்றீங்க? என்னன்றதை அந்த பார்ப்போம். 10 எம்எல்ஏ சட்டமன்றத்தில் என்ன இது பேசுறீங்க? வரைக்கும் தமிழ்நாடு அரசியல்ல எடுத்த உடனே இப்படி வந்திருக்காங்களே யாராவது? முதல் வாய்ப்பிலேயே வந்தது அப்படின்றது நம்ம கிடையாது. நீங்க எடுத்த உடனே அப்படி வந்து அங்க முதல் தடவை எம்எல்ஏ ஆகும்போது சிஎம் சீட்ல உட்காந்தாங்கன்னு நம்ம கிடையாது. யாருமே கிடையாது. சரியா? அப்ப எல்லாரையுமே வந்து அந்த மக்கள் பரிசோதித்து தான் அந்த தகுதிக்கு அனுப்புறாங்க. அவங்களுக்கு ஒரு சவால்களை கொடுக்குறாங்க, ஒரு பின்னடைவை கொடுப்பாங்க. ஏன்னு 82ல் அரசியலுக்குள்ள நுழைந்த செல்வி ஜெயலலிதாவை 89 வரைக்கும் சோதித்தார்கள். 89ல் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து சோதித்தார்கள். அது உச்சகட்ட சோதனைக்கு போய் அதுக்கப்புறம் 91ல் முதலமைச்சர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமும் அவங்கள வந்து வீட்டுக்கு அனுப்புறாங்க. அனுப்பி 2 ஆண்டுலாம் திருப்பி அங்கீகாரம். அப்போ மக்கள் ஏன் அதை செய்கிறாங்க? மக்கள் வந்து இதையெல்லாம் பார்த்து தான் அவர்கள் ஒரு முடிவு எடுப்பாங்க. காத்திருப்பு தவறே அல்ல அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. தவறு இல்லைன்றதை விட ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க நீங்க கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறீங்க. சரியா? மக்களால் ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா அவர்களுடைய வாழ்வாதாரம் அங்கே அந்த டே டு டே லைஃப் அப்படின்னு ஒன்று வந்து அப்படின்றது அங்கே வந்து அவர்களுக்கு அங்கே மிகப்பெரிய ஒரு இதுவாக நிற்குது. சரி. சரியா? இதை கடந்தும் உங்கள் மீது நம்பிக்கையை வைக்கிறார்கள். எந்த அளவுக்கு நம்பிக்கையை வைக்கிறார்கள்? அவர்கள் வந்து உங்களை பார்க்கணுன்னு வராங்க. உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க. அப்போது அந்த இடத்துல ஒரு தன்னுடைய உறவினர் இறந்து போனாலும் நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க? ஏதோ விதி இல்லை வேற ஏதோ சதி இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய பக்குவத்தை மக்கள் பெற்றிருக்கிறார். கண்டிப்பாக. அப்படின்னும் பொழுது காத்திருக்கும் பக்குவத்தை நீங்கள் பெற்றிருக்கணும்ல. புரியுது. மக்கள் காத்திருக்க சொன்னாங்கன்னா காத்திருக்க வேண்டியது தான். இறுதியாக ஒரு கேள்விங்க.
இதை வந்து நீங்கள் ஒரு அதிமுக அனுதாபியாக சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை, ஒரு தமிழ்நாட்டு குடிமகனாக கூட சொல்லலாம். அதிமுக அனுதாபின்னு சொல்லவே சொல்லாதீங்க. அதிமுகவுக்கு அனுதாபம் தேவை கிடையாது. ஆதரவு அதிமுக அபிமானின்னு சொல்லுங்க. ஏன்னா Okay. எப்பவுமே நான் என்ன சொல்வேன், நான் திமுகவுக்கு அதிமுகவுக்கு வித்தியாசம் கேட்பாங்க. நான் சொல்லுவேன், திமுகவுக்கு ஓட்டு போடுறவன் திமுக கட்சிக்காரன், ஓகே. அவன் கட்சிக்காரன் குடும்பம். சரியா? அதிமுக ஓட்டு போடுறவன் மட்டும் பார்த்தீங்கன்னா அதிமுக கட்சிக்காரன், அதிமுக அபிமானி, 2 கேட்டகரியும் இருக்காங்க. இதில் அதிமுக கட்சிக்காரன் நீங்கள் கணிச்சிடலாம். நீ பச்சை குத்திருப்பான், ஒரு தலைவர் பச்சை ஏதோ ஒண்ணு இருக்கும், குத்திருப்பான், ஒரு calendar இருக்கும். ஏதோ ம். இந்த அதிமுக அபிமானி இருக்காங்க பாருங்க, இவன் யாருன்னு நீ கண்டே பிடிக்க முடியாது. இவன் எங்கேயோ சைலண்டாக இருப்பான். சரியா? அந்த 10 நாள் தவிர அவன் வேற ஏதோ வேலை அதான் பார்த்துட்டு அவன் வேலையை பார்த்து அவன் இஸ்தி கடை வச்சிருப்பான், செங்கல் சூளை இல்ல, பெரிய வச்சிருப்பான், businessman கூட business இருப்பான். பண்ண என்னமோ ஒன்று பண்ணிட்டு இருப்பான். ஆனா தேர்தல் சமயத்தில் வந்து ரெட்டாலையை போட்டு போயிடுவான். அவன் அதுக்கப்புறம் எந்த வம்பு விம்பு எதுலையுமே அவன் நுழைய மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். அவன் எதிர்பார்ப்பே எதுவும் கிடையாது. சரியா? அதனால இதை வந்து அதனால தான் சர்வேஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் சொல்றது சட்டமன்ற தேர்தல், தயவு செஞ்சு நாடாளுமன்ற தேர்தலோட குழப்பிக்காதீங்க. சட்டமன்ற தேர்தல், ஹிஸ்டரி சொல்றீங்க. சட்டமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க இது வரைக்கும் நடந்த அத்தனை சட்டமன்ற தேர்தலையும் கணிப்புகளில் அதிமுக கொடுத்த கணிப்புகளை விட அதிகமாகத்தான் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எவ்ரி டைம். ஓகே. சட்டமன்ற தேர்தல் திரும்ப சொல்கிறேன், புரிஞ்சுக்கிட்டேன். சரியா? அதே மாதிரி இதுவரைக்கும் சட்டமன்ற தேர்தல்களில் திமுகவுக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகளை விட அப்படியா? குறைவாகத்தான் அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரியா? இல்ல இல்ல, லேட்டஸ்ட் இப்ப லாஸ்ட் டைம் நீங்க சொல்ல வந்து ஏற்கனவே இது ஒரு தடவை நீங்க சொல்லியிருக்கீங்க என்கிட்ட. லாஸ்ட் டைம் 159 திமுக ஜெயிச்சது. 200 தொகுதி ஜெயிக்கும்னு போட்டாங்க. ஓகே. 30 தொகுதி தான் இது அதிமுக வரும்னு சொன்னாங்க. 70 யாராவது எதிர்பார்த்துருப்பாங்களா அவ்வளோ வரும்னு? சரியா? இது ஏன் நான் சொல்கிறேன்னா, ஏடிஎம்கே இஸ் ஆல்வேஸ் அவுட் பர்ஃபார்ம்டு சர்வீஸ் அசம்பிளி எலெக்ஷன். ஓகே, புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் கேட்க வந்த கேள்வியே நீங்கள் என்ன கேட்க விடல, அது கேட்டுறேன். ஒய் இபிஎஸ், ஒய் நாட் சீமான், ஒய் நாட் விஜய், ஒய் நாட் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? சரி, சீமான் ஒரு நல்ல தலைவர். இல்லை, ஒய் இபிஎஸ்ன்னு சொல்லுங்க. அதுதான் ஒன்றுனா வரேன் நான். சீமான் ஒரு நல்ல தலைவர். சீமான் வந்து ஆட்சிக்கு வந்தால் நான் இதை செய்ய முடியும், அதை செய்ய முடியும்னு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயங்கள்னே வச்சுப்போம். ஆட்சிக்கு வரக்கூடிய கட்டமைப்பை அவர் வைத்திருக்கிறாரா என்றால் இல்லை. அதுக்கு அவர் 1000 காரணம் சொல்லலாம். இந்த கட்டமைப்பை நான் உருவாக்காமல் இருப்பதற்கு நான் 1000 காரணங்களை சொல்வேன் அப்படின்னு அவர் அடுக்கிட்டே போகலாம். இதெல்லாம் தான் காரணம், 2ஆம் கட்ட தலைவர்கள் நான் யாரையுமே வளர்த்து விடாததற்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். அது நியாயமான காரணங்களும் இருக்கலாம். உன்னுடைய நியாயம் என்பது தமிழக மக்களுடைய நியாயமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது அவங்க பிரச்சனை இல்லை. சரியா? சீமானுடைய பிரச்சனை தமிழக மக்களுடைய பிரச்சனை கிடையாது. தமிழக மக்களுடைய பிரச்சனை சீமானுடைய பிரச்சனையாக இருந்தால் தான் அவர் தலைவராக முடியும். சரியா? தமிழக மக்களுடைய பிரச்சனையை மட்டுமே சீமானுடைய பிரச்சனையாக அவர் பார்ப்பார் என்றால் அப்ப நீங்க கட்டமைப்பு உருவாக்கியிருக்கணும். ரிஸ்க் எடுத்து தான் அவனும் 2ஆம் நீங்க கட்ட தலைவர்களை 2010 உருவாக்கி தான் ஆகணும். நீங்க அவன் துரோகம் போயிடுவான், வேலை போயிடுவான்ல யோசிச்சுட்டு இருக்க முடியாது. அப்ப 2010 நீங்க இருக்கீங்க, நீங்க அந்த கட்டமைப்பை உருவாக்கி இருக்கணும்ல, அதை நீங்க செய்யல. சரியா? இதற்கு நீங்க அதான் திருப்பி சொல்றேன், இது தப்புன்னு நான் சொல்லலை. இதற்கு நீங்கள் 1000 காரணங்கள் சொல்லலாம். இந்த காரணங்கள் தமிழக மக்களின் பிரச்சனையே கிடையாது. அது உங்க பிரச்சனை, அது உங்க பிரச்சனை. சரியா? அடுத்து விஜயை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்போ வந்திருக்கீங்க அரசியலுக்குள்ள, ஆனால் நீங்கள் சுற்றி வைத்திருக்கின்ற நபர்கள் யாருமே வந்து அரசியல்படுத்தப்படாத நபர்கள். அதனால நீங்க இன்னும் நீங்களே பயணிச்சு அனுபவப்பட நீங்க வேண்டியது அனுபவப்பட்டு தானே நாங்க அதுக்கப்புறம் தானே பார்க்க முடியும். எங்களுக்கு உங்கள் மேல உண்மையிலேயே அனுதாபம் இருக்கு. எது கரூர் சம்பவத்தில் விஜய் மீது உண்மையிலேயே பாவம் அவரை வந்து கார்னர் பண்ணிட்டாங்க அப்படின்ற எண்ண ஓட்டம் எங்களுக்கு இருக்குது. பட் அதுக்காக நான் மொத்த தமிழ்நாட்டையும் கொண்டு போய் உங்கள் கையில் கொடுக்க முடியாது. ஏன்னா நாளைக்கு கரூர் மாதிரி ஒரு சம்பவம் வருதுன்னு வைங்க, வரக்கூடாது தெய்வாதீனமாக. நீங்கள் இதே மாதிரி நடந்து கொள்ள மாட்டீர்கள் என்ன நிச்சயம்? நான் ஏன் அந்த ரிஸ்க் எடுக்கணும்? அது உன் பிரச்சனை. நீங்கள் தயாராக வேண்டியது உங்களுக்கான சவால். சரி, அப்போ நீ அந்த சவாலை ஏற்றுக்கிட்டு நீ நீ வந்தால் அந்த நம்பிக்கையை நீ மக்கள் மத்தியில் பெறும் பொழுது அவர்களும் உனக்கு பேராதரவை கொடுக்க போகிறார்கள். நான் கொடுப்பதற்கு முன்னால் நான் யோசிப்பேன். புரியுது. சரியா? ஏன்னா உங்களுடைய அந்த பாதை இருக்கு இல்லையா, அது ஒரு தெளிவு இல்லை அப்படின்றது எனக்கு தெரியுது இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு நாளைக்கு எப்படி வேணாலும் மாறலாம், மாறினால் மகிழ்ச்சி. இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஏங்க என் கட்சிக்காரன் போய் ஓட்டு போடுறான், எடப்பாடி பழனிசாமி வரணும், அவரே இருக்கட்டும் அப்படின்ட்டு அதிமுக தொண்டன் நினைத்தான்னா இன்னைக்கு இந்த நிமிடம்
அதிமுக தொண்டன் ஒட்டுமொத்தமாக நினைத்தான் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலராக தொடர முடியாது. சரியா? அந்த அப்படி ரெட்டை ஏன் இல்லாம போனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்எல்ஏ கூட ஆக முடியாது. முடியாது. ஆனா ஏன் அவன் வந்து ஆதரவு தெரிவிக்கிறான் அவருக்கு? இதை கட்டுக்கோப்பாக கொண்டு போகக்கூடிய ஒரே ஆளாக அவர் தான் இருக்காரு. பெருச்சாளிகள்ல இருந்து எல்லா விதமான உயிரினங்களையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த ஆனா கெப்பாசிட்டி இருக்காரு அப்படின்னு தான். சரியா? அடுத்து அதிமுகவுடைய பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறதுனால தான் என்னுடைய ஆதரவு அவருக்கு இருக்கு. சரியா? அங்க XYZ பொதுச் செயலராக இருந்தாலும் என்னுடைய ஆதரவு அவருக்கு தான் இருந்திருக்க போகுது. ஆனா நீங்க கட்டமைப்பு அதிகமா நம்புறீங்க. கட்டமைப்பு அதிகமா டீம் நம்பி ஒர்க் அதிகமா ஆகணும். நம்புறீங்க. இல்லைன்னா திமுகவோட கட்டமைப்பை நீங்க எப்படி எதிர்கொள்வீங்க? புரியுது, அங்க ஒரு கட்டமைப்பு இருக்கு அப்படின்னும் போது இங்க ஒரு அத கட்டமைப்பு இவர் வந்து take on பயங்கரமா பண்றதுக்கு பேசுறாருப்பா, இவர் பயங்கரமா பேசுறாருப்பா திமுகவுக்கு எதிராக அப்படின்றது மட்டுமே இதுவாயிடுமா? ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவுமா? 100 ஆளுமைகள் தேவை. ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவுமா? புரிஞ்சுக்கிட்டேன். அதான் அங்க இருக்கவங்கள வீழ்த்தணும்னா இங்க 100 ஆளுமைகள் தேவை ஆமா, அப்படின்னு நீ சொல்றாங்க. இங்க ஒரு கட்டமைப்பை நீ வச்சிருக்கணும்ல. அந்த கட்டமைப்பு இருக்க ஒரே கட்சி இன்னைக்கு அதிமுக தான். அப்ப இந்த அதிமுகவை ஆதரிக்காம வேற யாரும் ஆதரிக்க முடியும்? திமுகவை வீழ்த்தணும்னு நான் நினைச்சேன்னா புரியுது, என்னுடைய புரியுது. லாஜிக்கல் நான் அதுக்காக மத்தவங்க அதிமுகவோட எல்லாம் மத்தவங்க இன்னும் தூய்மையான அரசியல் கூட பண்ணலாம். அதை நீங்க நம்ம சொல்ல முடியாது. அதான் திருப்பி சொல்றேனுங்க. ஏன் அதை விட சிறந்த தலைவர்களாக கூட மத்தவங்க இருக்கலாம். ஆனால் அதிமுகவை விட சிறந்த இயக்கத்தை நான் பார்க்க முடியல திமுகவை வீழ்த்துவதற்கு என்று அந்த வரும்பொழுது பாயிண்ட் தான் அந்த மேட்டர். ஒரு பாயிண்ட் தான் இங்க நான் வைக்கிறேன். சரியா? மத்ததெல்லாம் நீங்க யாருக்கு வேணா ஆதரவு தெரிவிச்சுக்கோங்க, யாருக்கு வேணா ஓட்டு போட்டுக்கோங்க, அது உங்க இஷ்டம். அவர்களை தவறாகவோ அல்லது அவர்களை விமர்சனத்துக்குள்ளாக்கவோ நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. என்ன இருக்கு? புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ஆழமான, குறிப்பா இபிஎஸ் அவர்கள் ஒரு விவசாயி அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அவருடைய குணநலன்கள், அவர் பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய விதம், அவர் கட்சியை நடத்தக்கூடிய விதம்னு சொல்லி ரொம்பவே ஏதோ ஒரு கோணத்துல ஆரம்பிச்சு இன்னும் நிறைய கேள்விகள் நான் வச்சிருந்தேன், இடி ரைடு அது இதுன்ட்டு. ஆனா அது எங்கேயோ ஆரம்பிச்சு இந்த விவாதம் எங்கேயோ போய் முடிஞ்சிருக்குது. ஆனா இது தேவையான விவாதம் தான் நான் நினைக்கிறேன். குறிப்பாக அதிமுக தொண்டர்களுக்கு இபிஎஸ் அவர்களுடைய குணநலன்கள் பற்றி அல்லது அதிமுகவுடைய எதிர்காலம் பற்றி பல்வேறு குழப்பத்தில் இருந்த தொண்டர்களுக்கு இது ஒரு தெளிவான ஒரு பார்வை கொடுத்திருக்கும்னு நான் நம்புறேன் இந்த விவாதம். உங்களுடைய நேரத்தை செலவழித்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த நாளில் சந்திப்போம்.